ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 16 எபிசோட் 358 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா கூப் டெட்டாட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உச்சிகா டிஸ்ட்ரிக்ட் ஆன்புவை சேர்ந்தவங்க வேவு பார்ப்பாங்க. கக்காஷி அண்ட் இட்டாச்சி மேலே வரப்ப கக்காஷி நீ ஆன்புங்கிறனால இந்த ஒரு மிஷனை தவிர்க்க முடியாதுன்னு என்ன மிஷன் கேட்பான் இட்டாச்சி. கக்காஷி 6 வருஷத்துக்கு முன்னால் நடந்த 9 Tails இன்சிடென்ட், அதுக்கு பின்னால் உச்சிகா தான் இருக்குன்னு ஹையர் அப்ஸ் நம்புறாங்க. அதனால உச்சிகா டிஸ்ட்ரிக்ட்டை 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்கன்னு. பாஸ்ட்ல 9 Tails வரவும் தேர்ட் கிட்ட ஆன்புவை சேர்ந்தவன் 9 Tails உள்ள பூந்துருச்சுன்பா. எனக்கும் தெரியும், நான் போய் அதை கட்டுப்படுத்துறேன், கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் போய் நீங்க கார்ட் பண்ணுங்கன்னு. டான்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸ்க்கு அந்த உத்தரவை கொடு, அப்புறம் அவங்களை பின்னால வச்சுக்கலான்பா. ஹிருசன் அவங்களோட தோஜுட்சுவை பயன்படுத்தி 9 Tails அடக்கலாமேன்பாரு. டான்சோ அவங்களால 9 Tails மேனிப்புலேட்டும் பண்ண முடியும், 9 Tails கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்குவாங்க. இது மாதரா உச்சிகாவோட 2வது வருகை ஆயிரும்பா. 9 Tails நோட் பண்ண ஹிருசன் இந்த விஷயத்துல நீயே நம்ம பண்ணிக்கன்ட்டு ஆன்பு அண்ட் செக்யூரிட்டி யூனிட்ஸை பயன்படுத்திக்க லீஃபோட இளைஞர்களையும் பார்த்துக்கன்பாரு. புரிஞ்சுதுன்னு இருப்பான். சிவிலியன்ஸ் கஷ்டப்படுறதை கட்டுவாங்க, உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல இருக்க ஒருத்தன் நம்ம போய் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணலான்பான். இல்ல, சிவிலியன்ஸை பாதுகாக்கிறது மட்டும் தான் நம்ம வேலைன்னு ஃபுகாக்கு. ஆனா சாருன்பா கிராமம் நமக்கு கொடுத்த உத்தரவாதான் பாரு. இதுக்கப்புறம் மினாட்டோ 9 Tails ரொம்ப தூரம் டெலபோர்ட் பண்ணி விட்டுருப்பாரு அண்ட் அதையும் சீல் பண்ணி விட்டுருப்பாரு. கிராமம் ரிலீஃப் ஆயிருக்கும். சாஸ்கே அழுகவும் இட்டாச்சி சமாதானப்படுத்தி இருப்பான் சேஃப்டியான இடத்துக்கு போலான்னு. இதுக்கடுத்து வர ஹையர்அப்ஸ் மீட்டிங்ல ரீசெண்டா நடந்த இந்த 9 Tails இன்சிடென்ட் சுத்தி பல பதில் இல்லாத கேள்விகள் இருக்குன்னு. கொஹாரு குஷ்னாவோட சீல் உடஞ்சனால இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா பிவாக்கோவும் ஆன்போவும் சேர்ந்து செத்துருக்காங்களேன்பாங்க. யாரோ பின்னால இருக்காங்கன்னு பாரு ஹோம்ரா. உச்சியால இருக்க போல அன்பா டான்சோ அவங்களே ஏன்டா சொல்றான்னு பாரு ஹிருசன். 9 Tails ஃப்ரீயா இருந்தா வைல்டா போயிருக்கும், ஒருத்தர் கண்ட்ரோல் செய்யாம இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு சரியான இருக்குன்னு சொல்ல வரையான்னு கேட்பாரு ஹோம்ரா. கொஹாரு உச்சியாவால அவங்களோட தோஜுட்சு மூலமா 9 Tails கண்ட்ரோல் பண்ண முடியும்பாங்க. ஹோம்ரா என்ன பர்பஸா இருக்குன்னு கேட்பாரு. டான்சோ லீஃப்ல அவங்களோட பொசிஷன் ஆஃப் பவரை மீட் கரெக்டா இருக்குன்பா. ஹோம்ரா அப்படியாங்கும் போது ஹிருசன் அது வெறும் யூகன் தான் பாரு. டான்சோ தான் உச்சியா 24 மணி நேரம் கண்காணிக்கணுங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட ஹிருசன் இந்த ஒரு விஷயம் அவங்களை தேவையில்லாம தூண்டி விடும்பாரு. ரகசியமா செய்ய ஆன்பு கிட்ட விட்டுறலான்னு டான்சோ. ஹோம்ரா வருமுன் காப்பது சிறந்ததுன்பாரு. ஹிருசன் இருக்குன்னு எந்திரிச்சிட்டு இதுக்கு பின்னால உச்சியா தான் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாதுன்பாரு. டான்சோ அதுக்காக தான் அதை செய்யறோம், இதுல விலை வர விஷயத்தை பொறுத்தான் உச்சியாக்களுக்கும் பெனிஃபிட். ஹோம்ரா அண்ட் கொஹாரு ஒத்துக்குவாங்க. ஆனா ஹிருசனுக்கு லைட்டா பயம் இருக்கும். ஹிடன் லீஃப் ஹாஸ்பிட்டல்ல நருட்டோவை பார்த்துட்டு மீக்கிட்டோ குஷினன்ட்டு வருத்தப்படுவாங்க. கக்காஷி உள்ள என்டர் ஆயிட்டு ஸ்விட்ச் பண்ண வேண்டிய நேரம் பாரு. இட்டாச்சி இது என்னன்னு கேட்கவும் இது சர்வேலன்ஸ் சென்டர்ல ஒண்ணு பார்க்க போனா டான்சோட ஆட்களும் பாக்குறாங்கன்பாங்க. என்ன அதை பத்தி உங்க கிளான்ல சொல்ல போறேன் நாங்க கேன்பூஸ் கேட்கவும் இட்டாச்சி என் வேலை என்னன்னு கேட்பான். அவங்க இருந்து பாக்கணும்ட்டு கேப்டன் சரி கிளம்புறோன்ட்டு இட்டாச்சி கிட்ட மட்டும் அலர்ட் இருந்துட்டு போவாங்க. கக்காஷி இட்டாச்சி கிட்ட இதுவும் ஆன்புல ஒரு பாட் தான், படுகொலை இல்ல, ஆனாலும் கேவலமான வேலைன்பாரு. இட்டாச்சி மிஷனுக்கு அது மிஷன் தான். கக்காஷி நீ உன் நண்பர்களை ஃபேமிலியை ஸ்பை பண்ற, இது ரொம்ப டர்ட்டின் பாரு, உன் ஷிஃப்ட் நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கறப்ப அது தேவையில்லைன்றவன் இட்டாச்சி. அதை தாண்டிங்கிறப்ப கக்காஷி என்னன்னு கேட்பாரு. இட்டாச்சி உச்சிகா கிளான் அவங்க மேல சஸ்பீஷியன் இருக்குங்கிறத தெரிஞ்சுதான் இருக்காங்கன்னு கக்காஷி இருக்கலாங்கும் போது சாஸ்கேவை பார்த்துட்டு சந்தோஷப்படுவான் இட்டாச்சி. பார்ல ஒரு மொட்டை தலைன்னு இன்னொருத்தரம் அடிச்சுக்குவானுங்க. 2 பேத்தையும் விலைக்கு விடுறக்கு உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸ் வரும். மொட்டை தலையன் உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸ் யாருக்கு தேவைன்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் 9 Tails விஷயத்துல ஓடி போய் ஒழிஞ்சிங்களா, அப்படியே ஓடி போயிருங்கடான்பா. என்னடா சொன்னிட்டு ஹாஷா நடந்துக்குவான். 2 பேத்தையும் கஸ்டடியில எடுக்கவும் சுத்தி பார்த்த மக்கள் அதை குடிச்சிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க, சண்டை போடுறதையும் நிறுத்திட்டாங்க. அப்புறம் எதுக்கு இழுத்துட்டு போறாங்கன்னு முணங்குவாங்க மக்கள். திரும்ப ஹையர்அப்ஸ் மீட்டிங்ல கொஹாரு உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸோட ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் பத்தின கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறது அதிகமாகுதுன்பாங்க. ஹோம்ரா மக்கள் அவங்க மேல அவநம்பிக்கையாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. டான்சோ உச்சிகா மோசமா வளர்றாங்கன்னு இல்லாத பின்னடைவுன்னு ஹிருசன். 9 Tails விஷயத்துல விழுந்த அந்த நெகட்டிவ் மார்க் தான் இன்னமும் அப்படியே இருக்குன்னு. அந்த சமயத்துல எந்த அளப்பும் இல்லையே உச்சிகாக்களுக்குன்னு ஹோம்ரா. கொஹாரு அதிக சந்தேகத்துக்கு அதுவும் காரணம்பாங்க. ஹிருசன் 9 Tails விஷயத்துல நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சோம்ல, அதே ஹிடன் லீஃபோட அவநம்பிக்கையா அவங்க பாக்குறாங்கன்னு. டான்சோ லார்ட் செகண்ட் போட்ட ஃபண்டமெண்டல் பாலிசி படி உச்சிகாக்களை தனிமைப்படுத்துறது தானே நம்ம ஸ்ட்ராட்டஜின்பா. இப்போதுக்கு துள்றானுங்கன்பா. ஹிருசன் தனிமைப்படுத்துறது ஒன்றும் லார்ட் செகண்டோட நோக்கம் இல்ல, ஒவ்வொரு கிளானுக்குமான கன்சனை கொடுத்தாரான்னு பாரு. நம்ம ஃப்ரெண்ட் காங்காமி உச்சிகாவை மறந்துட்டியான்னு கேட்பாரு. மறக்கலேன்ட்டு டான்சோ பல தடவை அவன் தோஜுட்சுவோட காப்பாத்திருக்கான்பா. ஹிருசன் உச்சிகா லீஃபோட ஃப்ரெண்ட், நம்ம அதை அப்படியே பாத்துக்கணும் பாரு, முடிஞ்சா பாத்துக்கலான்பா டான்சோ. மிஸ்டர் சேர்ந்த ஷினோபி ஆனா ஏவோ அவன் டீமோட வருவான் லீஃபை தாக்க. அவனோட சப்பார்டினேட்ஸ் துடிக்கதை பார்த்துட்டு கெஞ்சுட்சுவா இதே பண்ணிட்டு அவனோட ஸ்டோலன் பியாக்குகான வச்சு பார்ப்பான். ஷீஷுவை சென்ஸ் பண்ணவுமே திரும்பிடலான்பான். ஆனா கேப்டன் கபம்
ஆபத்துல இருக்கண்டா, ஷீஷு டெலப்போர்ட் இருக்கான், அவனுக்குலாம் நம்ம மேட்சேல போயிடலான்னு பாரு. ஷீஷு கொஞ்ச நாள் மிஸ் வரமாட்டாங்கன்னு கிளம்புவான். அடுத்த நாள் ஹிருசன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டீம் ஷீஷு ரிட்டர்ன் ஆயிடுச்சு சார், மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்பா. பெரிய மிஷன், ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பாரு. ஹிருசன் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான். இதுக்கப்புறம் டெரஸ்ல போய் பேசுவாங்க. உச்சிகா கிளான் மேல இருக்க இந்த சந்தேகங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குதுன்பா ஷீஷு. ஹிருசன் எனக்கு அப்படித்தான் ஃபீல் ஆகுதுன்னு பாரு. ஷீஷு வில்லேஜும் உச்சிகா கிளானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டோட இருக்கிறதுக்கான வழி இருக்கும்னு நம்புறேன்பா. இந்த மிஷனை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன்பா. ஹிருசன் ரெகுலர் டியூட்டிஸை விட்டுட்டு போறேன் பாரு. அதே சமயம் எனக்கு கொஞ்சம் அத்தாரிட்டியும் வேணும்னு கேட்பான் ஷீஷு. ஹிருசன் அப்படின்னா சரி, நான் உனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன், டாப் சீக்ரெட் இன்வெஸ்டிகேட்டிவ் மிஷனுக்குன்னு வச்சுக்கலாம். யாராவது அப்ஜெக்ஷன் சொன்னா அவங்க கிட்ட என் பேரை சொல்லு, முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் கிளம்பிடுவாரு. ஷீஷு தேங்க்ஸ் பண்ணுவோம். ஹிருசன் உன்னை பாக்குறப்ப என்னோட பழைய நண்பன் காங்கமி உச்சியா தான் ஞாபகத்துக்கு வரான் பாரு. நான் வர அளவுக்குள்ள இல்லைன்றான் ஷீஷு. உச்சியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாச்சும் போறப்ப ஷீஷு இருப்பான். சாஸ்கே ட்ரைனிங் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான். மிஷன்லாம் முடிஞ்சுதான்ட்டு சாஸ்கேவை பார்க்கவும் மறைஞ்சிருவான் ஷீஷு. இட்டாச்சி நான் சீக்கிரம் போயானும்ட்டு சாரி கேட்பான். ரெண்டு பேர் சந்திச்சுக்கும் போது அதிகமாக விளையாண்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான் ஷீஷு. எப்போ வந்தேன்னு கேட்பான் ஷீஷு. இறுதியா மிஸ்டர் தோத்தி அடிச்சுட்டு வந்தன்பா. நான் என்ன பார்க்க விரும்புறேன்னு சொல்லி கேட்பான் இட்டாச்சி. உன்னோட நேர்மையான ஒப்பீனியனை கேட்க ஃபுகாக்கு எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான் ஷீஷு. என்னங்கவும் ஆட்சி கவிழ்ப்பை பத்தின்பான். இட்டாச்சி உச்சிகாக்களுக்கு கிராமத்து மேலான அதிருப்தி வளர்ந்துகிட்டே வருது, கிராமம் மாறினா அதுக்காக உச்சிகா நிக்க மாட்டாங்கன்பான். அப்ப வில்லேஜ் மாறினா உச்சிகா மாறுவாங்களான்னு கேட்பான் ஷீஷு. இட்டாச்சி உச்சிகா மாறலினா கிராமமும் மாறாது, ரெண்டு சைட்லயும் அவநம்பிக்கை இருக்க வைக்கும் விஷயங்கள் மோசம் தான் ஆகுன்பான். இதை முடிச்சு வைக்க பாக்குறான்பா ஷீஷு. முடியுமான்னு இட்டாச்சி கேட்கவும் தெரியல, நான் ட்ரை பண்ணும். உச்சிகா ஆட்சி கவிழ்ப்புக்கு அட்டம் பண்ணா ரெண்டு பக்கமுமே அடி விழுகுன்பா ஷீஷு. இட்டாச்சி நானும் அதுக்கு எதிர்பார்த்தா இருக்கேன், ஆனா பெருசா நடக்கணும், அதை தடுக்கன்பா ஷீஷு. ஜாக்கிரதையாரு, நீ எதுவும் பண்ணிடாதேன்பா. இட்டாச்சி ஏன்னு கேட்கவும் ஷீஷு. உச்சிகா போலீஸ் போர்ஸ்ல இருக்க சிலர் உன்னை சந்தேகப்படுறாங்க, அப்புறம் உன்னை ஸ்பை பண்ணதான் என்ன விட்டுருக்காங்கன்பா. இட்டாச்சி முகமே மாறி இருக்கும். அன்னைக்கு ராத்திரி இட்டாச்சி அசம்பிளிக்கு வரமாட்டேன்னு சொல்லவும் நாளைக்கு முக்கியமான நாள், எதனால வரமாட்டேன்னு கேட்பார் ஃபுகாக்கு. மிஷன் பா, என்ன மிஷன் கேட்கவும் டாப் சீக்ரெட்ன்றான். உச்சிகா கிளானோட பைப் லைன்ல இருந்தா வில்லேஜோட நர்வ் சென்டருக்கு வேலை செய்யறங்கிறது ஞாபகத்துல இருக்கலன்னு பாரு. இருக்குன்பா. நாளைக்கு நீ இருந்தே ஆகணும் பாரு. டான்ஜோ ஹிருசன் கிட்ட இன்னைக்கு ராத்திரி உச்சிகாக்கள் கூட்டம் கூடுறாங்கன்பா. ஹிருசன் எனக்கும் தெரியும், ஆனா அவங்க கிளான் ரிச்சுவல்ஸ்ல நம்ம போறக்கூடாதுன்னு பாரு. டான்ஜோ ரிச்சுவல்ஸாவே இருக்கட்டும், ஆனா நமக்கு எதிரான அவநம்பிக்கையை கொளுத்தி போட்டு கிளானை ஒற்றுமைப்படுத்திக்க பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி கவிழ்ப்புக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்பா. அதை முட்லியே கொட்டணும்ட்டு ஹிருசன் ஷீஷுயை கூப்பிடுவாரு. ஷீஷு உச்சிகாவான்ட்டு பாப்பான் டான்ஜோ. ஹிருசன் ஷீஷு வந்து அசம்பிளியை அட்டன் பண்றான். அப்புறம் ஃபுகாக்கு கிளைச்சியை தோன்ற மாதிரி பேசுறாங்கவும் ஷீஷு நான் என்னோட கோட்டோ அமாட்சு காமியை பயன்படுத்துவன்பா. ஓந்தோ ஜுட்சுவான்னு கேட்பான் டான்ஜோ. ஹிருசன் ஃபுகாக்கு அவன் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது ஷீஷுயோட கெஞ்சுட்சு வழங்கியதே தெரியாதுன்னு பாரு. ஷீஷு நான் ஃபுகாக்குவை கிராமத்தோட சேர்ந்து வாழ சிந்திக்க வைக்க போறேன்பா. டான்ஜோ உச்சிகாவோட அதிருப்தியை ஃபுகாக்குவை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் முடிவுக்கு கொண்டு வர முடியாதுன்பா. ஹிருசன் உச்சிகா மாறினா நம்மளும் மாறணும் பாரு. உச்சிகாக்களோட உறவை மேம்படுத்திக்கணும் பாரு. ஷீஷு அதை தான் நம்புறேன்பா. ஹிருசன் பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஒரு ஆன்பு அமாத்திருக்கேன். ஷீஷு உன நம்பிதான் இருக்கேன் பாரு. இதுக்கப்புறம் அசம்பிளியில காட்டுவாங்க. இட்டாச்சி உன்ன வளைன்பாங்க மீக்கட்டும். ஷீஷு லேட் பண்றான்ட்டு பாப்பான் இட்டாச்சி. பார்த்தா டான்ஜோட இருப்பான். என்ன டான்ஜோ அசம்பிளி வேற ஆரம்பிக்க போகுதுன்பா ஷீஷு. டான்ஜோ நீ தோஜுட்சுவை ஃபுகாக்கு மேல பயன்படுத்தி கிளானா கோஆபரேட் பண்ண போற, ஆனா கிராம மாறிலின்னு என்ன செய்வேன்னு கேட்பான். மாறுன்னு லார்ட் ஹொக்காகி எனக்கு சத்தியம் பண்ணியிருக்காருமா ஷீஷு. அவன் மாறலாம், லீஃப்க்கு இருக்க அவநம்பிக்கை போகாதுலன்பா. தெரியும், ஆனா காலப்போக்குலன்னு ஷீஷு சொல்லும் போது டான்ஜோ அதெல்லாம் தாண்டி என்ன போல எப்பவும் சந்தேகத்தோட இருக்கவன் மாறமாட்டான்பா. ஆனா லார்ட் டான்ஜோன்னு சொல்ல வரக்குள்ள காலம் வரப்ப என் மேலே கோட்டோ அமாட்சு காமியை பயன்படுத்துவதான்ட்டு லுக் விட்டு அந்த ஷரிங்கான நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன்ட்டு அட்டாக் பண்ண போவான். மன்னிச்சிருங்கன்ட்டு கெஞ்சுட்ஸ்ல போட்டு சீக்கிரமா முடிச்சுக்கன்ட்டு போவான். ஈசன் ஆகியால ஷீஷுவை ஆஃப் கார்ட்ல அடிச்சு வலது கண்ணை தேடிடுவான். கட்ட கழட்டவும் ஷீஷுவை ஷரிங்கானான்ட்டு ஷாக் ஆவான். கண் ஒளி இழக்கவும் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இன்னொன்னையும் கொடுத்துட்றான் டான்ஜோ. ஆன்பு மெம்பர்ஸ் வரவும் இதை பார்த்தா ஷீஷுவை ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸ் பண்ணுவான். அவங்க வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ் பண்ணுவாங்க. டெலப்போர்ட் ஆயிருவான். டான்ஜோ தேட சொல்லுவான். ஷீஷு இட்டாச்சியை வாட்டர் ஃபால் கிட்ட கூட்டிட்டு போவான். ஷீஷு இட்டாச்சி கிட்ட உச்சிகாவோட ஆட்சி கவிழ்ப்பு தடுக்க லேட் ஆயிடுச்சு, சிவில் வார் வெடிச்சா மற்ற நேஷன்ஸ் லீஃபை தாக்க வருவாங்க, பெரிய போராகும், என் கோட்டோ அமாட்சு காமியால இதெல்லாம் தடுக்கலான்னு பார்த்தா லார்ட் டான்ஜோ என் வலது கண்ணை எடுத்துட்டாரு. அவன் நான் நம்பவே இல்லை. என்னானாலும் சரி எப்படி போனாலும் சரின்னு அவன் வழியிலேயே கிராமத்தை பாதுகாக்கிற நோக்கத்துல இருந்திருக்கான். எப்படியும் என் இடது கண்ணை தேடியும் வருவாங்கிற சந்தேகம் இருக்கு. அதுக்கு முன்னால அதை அவங்க கொடுத்துட்றேன்பா. இட்டாச்சி ஷீஷுவின் திங்க் பண்றப்ப பொண்ணை மட்டும் தான் என்னால் நம்ப முடியும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு கிராமத்தையும் உச்சிகா பேரையும் ரெண்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கையை நீட்டுவான். இட்டாச்சி அது க்ரோவால வாங்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். நான் செத்த நிறைய விஷயம் மாறும், லெட்டரும் எழுதி வச்சிட்டேன், தடுக்க பார்க்காத இட்டாச்சின்பா. நிலன்பா இட்டாச்சி நீ என் நண்பனா இருந்தான்னு திங்க் பண்ணிட்டு ஷீஷுவை அப்படியே பின்னால விழுந்துருவான். தான் நண்பன் தான் கண்ணு முன்னாலேயே உயிர் விடுற அந்த வழியை பார்த்த இட்டாச்சிக்கு மாங்கேக்கியோ அவைக்கணும் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா உச்சிகா போலீஸ் போர்ஸ்ல சஸ்பெக்ட் கிட்ட ஆஷா நடந்துக்குவான். ஃபுகாக்கு இப்படி நடந்துக்காத, நீ சஸ்பெக்ட்னால எங்க கூட வரேன்னு சஸ்பெக்ட் கிட்ட சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. சரின்பாங்க. இட்டாச்சி ஹைரப்ஸ் கிட்ட ஷீஷுயி உச்சிகா கிளானோட கோர் மெம்பர், அவனோட தற்கொலை மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு, அப்புறம் அவங்களோட சண்டையிடுற சக்தியையும் ஒரேடியா குறைச்சிருக்குதுன்பா. அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்பு கைவிட்டாங்களான்னு கொஹாரு. ஹிருசன் கில்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. அவரு ரொம்ப ஓவரா புஷ் பண்ணனாலதான் வேற வழி இல்லாம ஷீஷுவை தற்கொலை பண்ணிட்டான்ட்டு. உச்சிகாக்கள்ல நீதான் ஷீஷுவை கொன்னதான் நம்புறாங்களேன்பா டான்ஜோ. இட்டாச்சி அப்படி நம்புறவங்களுக்குலாம் நானும் ஷீஷுவும் ஒன்னா ஒரே இலக்குக்காக தான் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் நாங்க சந்திக்க வேண்டிய இடத்துக்கு லேட்டா வந்தான்பா. ரகசியங்கள் இருந்தனால சந்தேகிக்கப்பட்டான்ட்டு டான்ஜோ இதை ஆன்பு கிட்ட அபிஷியலா சூசைடு நோட்டிஃபை பண்றான்பா. ஹிருசன் கிட்ட அக்ரி பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் சரின்னு இருப்பாரு. இட்டாச்சி அன்னைக்கு ராத்திரியே உச்சிகா கிளானுக்கு சொந்தமான ஸ்டோன் டேப்லெட்ல
இருக்க விஷயங்களை அவன் தோஜுட்சு மூலமா பார்த்துட்டு இருப்பான். ரகசியங்களை தெரிஞ்சுக்குவான். இதுக்கப்புறமா கிராஸ் வில்லேஜ் ஷினோபிக்கு அகைன்ஸ்ட் ஆன்பு சண்டை போடுறப்ப ககாஷி லைட்டிங் பிளேட் பண்றதை பார்த்துட்டு நீ ஹாப்பி நிஞ்சா ககாஷி தான் சொல்லி கேட்பான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ககாஷி கொண்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கே ஃபேமஸ் ஆயிட்டு போறீங்கன்னு ஏரியாவை கிளியர் பண்ணுங்கன்ட்டு ககாஷி ஹிடன் லீஃப் வந்து போனதுக்கான தடையம் இருக்கக்கூடாதுன்னு தெரியும்ட்டு டர்ட்டி ஒர்க்ஸ் ஆன்பு செயல்பாட்டில் ஒரு பகுதியாகும்பாங்க. இதுக்கப்புறம் இட்டாச்சி ககாஷி கிட்ட உங்ககிட்ட இருக்க ஷரிங்கான உங்க ஃப்ரெண்டு கொடுத்ததா சொன்னீங்களேன்பா. ஆமா ஒரு விருப்பத்தோடன்பாரு. அந்த விருப்பத்தை ஹானர் பண்ண இருக்கீங்களான்னு கேட்பான் இட்டாச்சி. ஏன்னா ஷீஷியும் அவனோட இடத்துக்கு என்ன இட்டாச்சியை நம்பி ஒப்படைச்சிருப்பான்ல, அதனால அதான் என் ஆசைன்பாரு ககாஷி. ஷீஷியை பத்தி கேள்விப்பட்டேன். எல்லாம் ஓகேவான்னு ககாஷி கேட்கவும் இட்டாச்சி இல்ல ஃபைனா தான் இருக்குன்பா. சரின்ட்டு ககாஷி என்னாலே எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஆனா ஏதாவது இருந்தா எனக்கு தெரியப்படுத்துன்பாரு. சரின்பா. ஷீஷி சூசைட் பண்ண இடத்துக்கு போய் நின்று உன் ஒருத்தரை மட்டும்தான் என்னால நம்ப முடியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கிராமத்தையும் உச்சியா நேமையும் ரெண்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண ப்ளீஸ் இருப்பான்ல ஷீஷுவி. அதை யோசிச்சு பார்த்து இட்டாச்சி மனசுக்குள்ள அப்ப இந்த விஷயங்கள் மோசமாயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும்னு எனக்கு தோணலின்னு திங்க் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நைட் ஆஃப் த ட்ராஜடிங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்டன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ககாஷி.